நேத்து விஜய் சார் நடிச்ச ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு எல்லாருமே என்ன விஷயத்தை ட்ரோல் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது பகவத் கேசரி அப்படிங்கிற பாலையா சார், அதாவது தெலுங்கு நடிகர் பாலையா சாருடைய படத்தை தான் ரீமேக் பண்ணிருக்காங்க. ட்ரெய்லர் மேற்கொண்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்களேன்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்கீங்க. விஜய் சாருடைய சினிமா லைஃப்ல 2 படங்கள் கில்லி போக்ரி, இது மறுக்கவே முடியாது. நம்ம எல்லாருமே தூக்கி கொண்டாடப்பட்ட படம். கில்லி படம் தெலுங்குல ஒக்குடு படத்துடைய ரீமேக் தான். போக்ரி படம் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மகேஷ் பாபு சார் நடிச்ச படத்தை ரீமேக் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே டாப் டக்கா ஓடலையா, யாருமே என்ஜாய் பண்ணலையா? நீங்க என்னதான் பகவத் கேசரி பாலையா சார் நடிச்ச படமா இருந்து ரீமேக் பண்ணியிருந்தாலும் கூட இந்த நடிக்கிற பர்சன் விஜய் சார். ரீமேக்கா இருக்கலாம், காப்பீடா இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனா இங்க இந்த படத்துல நடிச்சிருக்கு தளபதி. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போங்க, அவங்களுடைய ஃபைட் ஆகட்டும், அவருடைய டான்ஸ் ஆகட்டும், அது தனி யூனிக்னஸ். இல்லாட்டி இவ்வளவு ஃபேன் பேஸ் விஜய் சார் குருவா இருக்காது. கேசரியா அல்வாவான்னு பார்க்காம குடும்பத்தோட வலுவா போய் இந்த படத்தை பார்த்து உங்களோட சேர்த்து ஜனநாயகன் படத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. விஜய் சாரோட கடைசி படம் சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லாருமே விஜய் சார் இத்தனை வருஷமா எப்படி நம்மள ஆட வச்சிருப்பாரு, பாட வச்சிருப்பாரு, எல்லாத்தையுமே ரசிக்க வச்சிருக்காரு. அவருக்கு ட்ரிபியூட் தர விதத்துல இந்த படத்தை போய் எல்லாமே தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே பிளைண்ட் மைண்டோட நேரா போய் தியேட்டருக்கு பாத்தீங்கன்னா எந்த படமா இருந்தாலும் புதுசா. தேங்க்யூ, டாடா, வாட்ச் யூ.